சரிங்க தள்ளு. ஒரு வாழை இலை எடுத்துட்டோம். இப்போ பிரி. இருட்டா இருக்கு. பாடி இப்போ நம்ம சுவையான மண் தந்தூரி சிக்கன் செய்ய போகிறோம். முதல்ல இந்த கோழியை நல்லா கழுவணும். அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஊறும். உள்ளே இருக்கிறார் கழுத்து ஏன் கட் பண்ணுறோன்னா கழுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து மண் தந்தூரிக்கான பொருட்கள். முதல்ல இந்த மாதிரி நல்லா பூண்டை எடுத்து போட்டு நல்லா நசிக்கணும். அடுத்து பழுத்த பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிளியெல்லாம் இதை நல்லா சாப்பிடும். இந்த மாதிரி காம்பை கிள்ளிட்டு நல்லா நசுக்கணும். இதோட சேர்த்து பூண்டையும் நல்லா நசுக்கணும். இப்போ புதினா. இந்த புதினா எதுக்குன்னா சிக்கனு வாசமாக இருக்கும். கூட கொத்தமல்லி. எந்த நான்வெஜ் செஞ்சாலையும் இந்த மாதிரி புதினா போட்டு செஞ்சீங்கன்னா அதோட சுவை அதிகமாக இருக்கும். கூட கல்லுப்பு சேர்க்குறோம். சால்ட்டு சேர்க்கக்கூடாது. கல்லுப்பு தான் நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி சுத்தமான வாழை இலையில இந்த மசாலா போட்டுக்கணும். மசாலா பொறுமையாக உள்ளே ஏற்றணும். உங்களுக்கு ரெடி பண்ணடா சின்ன போயிட்டு எல்லாத்தையும். சிக்கன் வச்சாது. சிக்கன் கொஞ்சம் கொடுமா பசங்களுக்கு. நல்லா வெறும் பீஸ் போட்டு
அங்கே இருக்கிற வாழை இலை எடுக்கணும். 3-4 இலை எடுக்கணும். புதினா வைக்கிறோம். கொத்தமல்லி எடுக்கணும்ப்பா. வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் இதிலே போடு. மேலே கூட கொஞ்சம் கிரண் மேலே போடுறாரு. இல்லை மேலே கூட வைக்கலாம். அப்படி மேலே போட்டு கலர் மேலே இன்னும் பூசுறா. இலை எடுக்கணும். அந்த 2 இலை பெரிய பெரிய இலை இருக்குல்ல, வெங்காயம் வேணும். அடுத்து இந்த வெங்காயத்தை உள்ள வைக்கிறோம். எதுக்குன்னா வெங்காயம் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லது. 50 ரூபாய் தவற. மசாலா வரையில் வலிச்சுக்கா. அப்படி கொண மடி 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 பரவாயில்ல மடி. இது எதுக்குப்பா? இன்னொரு நார் கூட சிறுசா. அது மேலே மட்டும் இந்த இலையை விடா உள்ள போகுது. நம்மளுக்கு சிக்கனை சொல்கிறதுக்கு தேவையான சுத்தமான செம்மண். மண்ணை இந்த மாதிரி பதமாக கலக்கிக்கணும் தண்ணி ஊற்றி. போதும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் மண் வந்து அந்த வாழையில மேலே ஒட்டும். போய் இது கொடைத்துறா படா சின்ன. இந்த மாதிரி இது மேலே அப்ளை பண்ணணும். மண்ணை ரொம்ப கனமாகவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது. ஏய் கும்பே ஏத்தாரா இப்போ வைக்கிறேன்னு. கடையில் விற்கிற தந்தூரி சிக்கனுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இது சுத்தமான மண்ணில் வேகிறது. இப்போது இந்த மாதிரி வெறுகு அடிக்கிட்டு இந்த வெறுகு மேலே நம்ம மண் பூசின இந்த சிக்கனை வைக்கிறோம். மண் உதிராமல் இந்த மாதிரி அடிக்கணும் எல்லாத்தையும். மேலே எரிஞ்சு போயிட்டா புளியா மரம்டா. டேய் கீழே எரிஞ்சு இறங்கும். புளியா மரம் மேலே எல்லாம் தீங்கிட்டு போய் மரம். சுரேஷ் 10 ஸ்டாப்பா நடுவில் அங்கங்கே வச்சுனேன், அப்போ தான் நல்லா இருக்கும். மஞ்சள் வைக்கிறதுலாம் எடுத்துட்டா மஞ்சள் வைக்கிறதுலாம் எடுத்து கிரண் கிரண் போட்டு வச்சிருக்காங்க. போட்டோ
ஓகேண்ணா. கொஞ்ச நேரம் ஆயிடும். ஆமாம் அந்த பக்கம் சேர்ந்து போய் பார்த்து எங்கே இல்லை பத்தா சேர்த்துட்டு ஊறணும். தேவனை ஊற்றிடுற சொல்கிறேன். போட்டுட்டே இருக்கு. மழை இல்லை கொஞ்சம் அதுதான் வேகும். நடுக்கோழியை போட்டு வைக்கணும். சாதனே சரி அப்படியே பார்த்தா பஞ்சாடி முச்சலவா வெளில நீ மெட்ராஸில் கூட சமைச்சிக்கலாம். வேலை வாங்கிட்டேன். கிரண் இப்போ கத்தி எடுத்துனா போடா. சத்யாப்பா சரி கத்தியாப்பா எடுத்துனா தீ பிடிச்சிக்கும். ஏய் இந்த பக்கம் நெருப்பறி அங்கே வச்சுன்னா அதில் சூடு ஏறும். இந்த பக்கம் மேலே இந்த பக்கம் எழுதி அங்கே இப்போ ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. சிக்கன் இப்போ நல்லா வெந்திருக்கும். இந்த மண்ணை இது மெதுவாக இது மாதிரி தள்ளிட்டு உள்ள இருக்கிற சிக்கனும் நம்ம எடுக்க போகிறோம். இது பொறுமையாக இருக்கு, பொறுமையாக இருக்கு. இலை இலை வச்சு போட்டுக்கலாம். உள்ள நல்லா வாழை வச்சதுனால இதில் மண் எதுவும் வராது. இன்னும் 2-3 இலை போட்டு பொறுமையாக தள்ளு தள்ளு அடி தள்ளு தள்ளு. இப்போ பெரிய சுவையான மண் தந்தூரி சிக்கன் ரெடி. நீ எந்த ஹோட்டல்லையும் இந்த சிக்கனை வாங்க முடியாது. சூடுடா பெரியமா அதை பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு போட்டோ மட்டும். போடா கிரண், நீ உட்கார போட. இங்க சாமி வர டேய் போய் உட்கார. யாரா போய் சாப்பிட்ற எடுத்து நான் தான் சாப்பிடல. போடா போடா. நல்லா இருக்குடா. போய் சரி அப்பாக்கு எதாவது கொடுப்போம். சரி எத்தாவது நீ அதை க்ளீன் பண்ண அதெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறா அதெல்லாம். கொம்பு கீழே போட்டு போடா போட போய் உட்காராங்க. டைம் ஆகும். சீக்கிரம் மழை வருது, சீக்கிரம் போ. சரி நீ சாப்பிடாது போய் உட்கார பக்கத்தில் உட்கார எல்லாம் சுத்தம் பண்ணு. பிச்சு எடுறா கிரண் உக்காரு. கிழக்க ஓடுறா நீ போடா. என்ன காட்டி நான் போறேன் நிற்கிறது இந்த அது அப்பா கிட்ட வேலைக்கு அப்படியே சாப்பிடுவோம். சுத்தக்கறி மாதிரி அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டே இருங்க. வாட்டர் போட்டா வேலை இருக்கும். பார்த்து அறியணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வில்லேஜ் ஃபுட் மாப்பிள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் நாங்கள் போகிறதுல உங்களுக்கு டொங்கு டொங்குன்னு வரும்.